அனைவருக்கும் வணக்கம். நான் பெயிண்ட் வேலை தான் செய்வேன். ஆனால் என் பையனை எப்படியும் அரசாங்க வேலை வாங்கி கொடுத்தோன்னு வெறியாக அவனை 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவேன். தண்ணி ஊற்றுவேன், தலையில் தண்ணியை ஊற்றிடுவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கஷ்டப்பட்டது மாட்டேன், நீ மேலே வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனும் உழைச்சி அவன் நைட்டும் பக்கமாக கஷ்டப்பட்டான். நான் இல்லைன்னு ஆனால் சாகு தான் இதுக்கு காரணமே. சாகுக்கிட்ட நானும் பையனும் தான் வந்து நான் பெயிண்ட் வேலை தான் சாமி செய்வேன், என்னால் படிக்க வைக்க காசு பத்தாது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கட்டுங்க, நான் பார்த்துக்குறேன், உங்களை பையனை நல்ல பொசிஷனை கொண்டு வர அப்படின்னு சொன்னார். உத்தரவு கொடுத்தாரு. அன்னைக்கு வந்துட்டு போய் பேசிட்டு போனேன். அப்போ இடையில நான் வரல, இப்போ தான் வரேன். ஏன் நன்றி, நன்றி. என்ன பண்ணுறீங்க? நான் பெயிண்டிங் வேலை பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்க. எங்கே? 40 வருஷமாக வேலை செய்யும். எங்கே? ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட். திருச்சி எங்கே வேணாலும் போவேன். நான் 40 வருஷமாக வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து இந்த பெயிண்டிங் வேலையில் தான் பிள்ளைகளை படிக்க வச்சேன். திட்டம் போட்டு வாழ்வேன். ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிறதுனால காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் பிள்ளைகிட்ட தான் சொல்லுவேன், காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காத, காலம் கிடைக்காது. இந்த சமயத்தில் நீ போஸ்டிங்கை போய் அரசாங்க வேலையில் சேரு, எனக்கு 5 காசாக இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் திட்டம் போட்டு தான் அது நீங்களும் நல்லா ஒத்துழைச்சு. சூப்பர்.